Working as a HR recruiter in a corporate sector. Career break தான் எனக்கு ஹவுஸ் வைஃபாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் இருக்கிறதுனால எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் லைஃப் மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சோஷியல் லீகல் மட்டும்தான் பெஸ்ட்டாக தெரிஞ்சது. பிகாஸ் இட் இஸ் ஸோ ட்ரஸ்டபிள். எல்லாருமே அவங்களோட ப்ராடக்ட்ஸை செல் பண்ணாங்க, பட் இவங்க எனக்கு எப்படி அதை செல் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் கால் எடுக்கும் போதே என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், ஒன்றும் இல்லாட்டாலும் ஒரு ஜாப் போயாவது ஏதாவது எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். Within 7 days I got for more than 1 lakh of an order. அதில் வச்சு next opportunities எடுத்தேன். Support from the social legal is very awesome. So hi, I'm Jeya. I was working as a HR recruiter in a corporate sector. Suddenly ஒரு break because COVID sessionலாம் வந்துச்சு. Work from office ன்னு சொன்னதுமே என்னோட personal life balance கிடைக்காதனால ஆட்டோமேட்டிக்காக I relieved from that. ஒரு 2 months என்னால் முடிஞ்ச அளவுக்கு I was struggling to go inside the office, but third month என்னால் விட்டுட்டேன் because என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஃபேமிலி லைஃப் ஒரு பயங்கரமாக டேமேஜ். என்னோட ஹஸ்பண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிஸ்னஸ் he was doing it. பட் எனக்கு எப்படி நான் லைஃப்பில் ஏதாவது பெருசாக அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் இருந்ததுனால என்னோட ஹஸ்பண்டோட மோட்டிவேஷன். ஸோ பிகாஸ் நான் வீட்டில் இருக்கும்போது எனக்கே ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் ஆச்சு. அதுக்காக நான் ஆக்ஷன் வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மெயின் ப்ராக்ரஸ். ஆன்லைன் போகும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லைனா எதுவுமே இல்லைங்கிற மாதிரியான சுச்சுவேஷன். பிகாஸ் ஐம் ஃப்ரம் எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ். எனக்கு அது தாட் ப்ராசஸில் இருந்ததுனால நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸை சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். இமீடியட்டாக எனக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் லீகல் தான் மைண்டில் வந்துச்சு. தர்னி ப்ரோவோட வீடியோஸ் பார்த்தேன். ஸோ மச் இம்ப்ரெஸ்ட். மார்ச் ஃபர்ஸ்ட் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிட்டேன். எல்லா கிளாஸஸுமே இன்ட்ராக்டிவ் கிளாஸஸாக இருந்தது. 7 daysலேயே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து போய் கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ணேன். ஐ வாஸ் ரியலி கெட்டிங் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஆஃப்லைன் கிளாஸில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் டே வந்து தர்னி ப்ரோவோட ஸ்பீச் ஹி செட் தட் ஒரு டெஸ்டிமோனியல் இல்லாமல் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் ஒன்லி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ நான் ஃபேஸ் பண்ண அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்தாங்க. ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி அதை வச்சு ஐ வாஸ் அப்ரோச்சிங் தம். ஸோ இமீடியட்டாக எனக்கு அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க. பிகாஸ் இந்த ப்ரெசன்டேஷன் வாஸ் லைக் தட். வித்தின் 7 days I got for more than 1 lakh of an order. Per year-க்கு 5 lakhs வரைக்கும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். டு பி ஃப்ராங்க், ஆக்சுவலி நைட்டு 9 o'clock at all I was calling Vishnu bro for leads. நான் எடுத்துட்டேன், பட் ஒரு எரர் வந்துச்சுன்னு when I'm calling him immediately he responded. 9 o'clock எல்லாம் கூட எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த லீடை க்ளோஸ் பண்ணப்போ எனக்கு அவுட்புட் 1 lakh. ஆக்சுவலி I was depositing only 300 rupees budget for that ad. இப்போ எனக்கு அது 1 lakh டர்ன் ஓவர் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இது இப்போ 5 lakhல வந்து நிற்குது. ஆக்சுவலி எப்போ கால் பண்ணாலும் சரி, எப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் சரி, எனக்கு இமீடியட் அவுட்புட்ஸ் கிடச்சிது. ஸோ அதுதான் என்ன இந்த லெவலில் கொண்டு வந்துச்சு. ஆக்சுவலி அப்படியே ஆன்லைன் கிளாஸ் தான் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் எந்த இன்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரியலி ஐ வில் நாட் பி ஹியர். ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத எந்த கம்பெனியும் வில் நாட் பி ஓப்பனிங் அப். இங்கே அப்படி இல்லை, எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. சோஷியல் லீகலால் மட்டும் தான் முடிஞ்சது. பிகாஸ் அவங்களோட சப்போர்ட்டிவ் இல்லைனா இது எல்லாமே எனக்கு நடந்திருக்காது. சீரியஸ்லி.